Jerusalem lay in ruins. Come, let us rebuild the wall. நாம் யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த 31வது நாள் ஜெப வேளையின் மாலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் உங்கள் பிள்ளைகளோடும் நித்திய காலமாய் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்ப போகிறோம். காலையில் கேட்ட வார்த்தை எத்தனை பேருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது? ஆமென். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாக எனக்கும் அது அநேக பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது. தொடர்ந்து இந்த மாலை வேளையிலையும் நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இந்த மாலை வேளையிலையும் பாஸ்டர் சதீஷ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க நம் அருகில் வந்திருக்கிறார்கள். கரண தட்டி வரவேற்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல மாலை வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திக்கும்படி தேவாதி தேவன் பாராட்டின கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தரை நன்றியுள்ள இதயத்தோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். மற்றும் இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த சபை போதகர் அவர்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நேரத்திலும் நாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தேவனே, நன்றியுள்ள இருதயத்தோடு கூட உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல ஆண்டவரே மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே அடியனுடைய இருதயத்தில் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக 30, 60, 100 ஆண்டவரே திருச்சபை பலன் கொடுக்கத்தக்கதாக, உம்முடைய பிள்ளைகள் பலன் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த வார்த்தை அவர்களை உயிர்ப்பிக்கும்படிக்காக மறுபடியும் இவர்களை நீர் கட்டுவிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா பொல்லாத கட்டுகளில் இருந்து கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை கட்டவிழ்த்து ஆண்டவரே தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாக, ஆண்டவரே அலங்கத்தை கட்டுகிறவர்களாக, குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவர்களாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் மாற்ற வேண்டுமாய் செபிக்கிறேன். உம்முடைய விலையேற பெற்ற கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பேசுகிற அடியேனை மறைத்து கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காலை வேளையிலே கர்த்தர் அடியனோடு கூட கொடுத்த அந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். மறுபடியும் இந்த மாலை வேளையிலே கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுதும் நாம் ஒரு வசனத்தையும் கூட வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4வது வசனம். எரேமியா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஹல்லேலூயா. என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். இப்போ இந்த வசனத்தை குறித்து நான் உடனடியாக தேவ செய்திக்குள்ளே போனேன். ஏன்னா காலையில் பண்ண டைமிங்கை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டுட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி அமர்ந்திருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. அதனாலக்கு இது மாலை வேளையில் ஆட்கள் குறைஞ்சிருச்சான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருந்தாலும் கர்த்தர் வந்திருக்கிற உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில் உண்மையாலுமே ஆண்டவர் ஏதோ வார்த்தையில் பேசினாருங்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். இதை ஏன் சந்தோஷத்துக்காக இல்லை, ஆவியானவர் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் இந்த வார்த்தையை நான் எடுத்து நான் அங்கே போய் ரூமுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம வேறு இவ்வளோ நேரம் பண்ணியிருக்கோமே, எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்க, என்ன யோசிச்சிருப்பாங்கன்னு கொஞ்சம் நேரம் உட்காந்து நான் யோசிக்கிட்டே இருந்தேன். ஹல்லேலூயா. இருந்தாலும் இந்த வார்த்தையை ஆண்டவர் எப்போ கன்ஃபார்ம் பண்ணாருன்னா, நான் அந்த மெசேஜை முடிச்சுட்டு அங்கே உட்காந்துருந்தேன். வரிசையாக 2 பிரதர் வந்தாங்க. பிரதர் ஒன்றும் அப்புறம் இன்னொரு பிரதர் ஒருத்தர் வந்தாங்க. வந்துட்டு ரொம்ப பிரச்சனையும் போராட்டமாக இருக்குது, எப்படி இருக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நினச்சிக்கிட்டேன், சரி சாயந்தரம் மெசேஜ் ஆண்டவர் நமக்கு சரியாக தான் கொடுத்துருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், ரொம்ப போராட்டமாக இருக்குன்னு 2 பிரதரும் சொன்னாங்க. இப்போ சரி ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தை தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ரொம்ப
சிம்பிளான ஒரு சப்ஜெக்ட் தான். நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பாஸ்டரே அதை குறித்து உங்களுக்கு பல முறை போதிச்சிருப்பார். இருந்தாலும் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த சில வார்த்தைகளையும் சில வசனங்களையும் மாத்திரம் நான் சொல்லி இதை முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப எளிமையானது. மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஹல்லேலூயா. இப்போது இந்த வார்த்தையை குறித்து நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது, யாருக்கு ஆண்டவர் இப்படி செஞ்சிருப்பா, இதை எப்படி நான் சபையில் எளிமையாய் புரியும் விதமாக ஆண்டவரே நான் இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமே, இது எப்படியாகிலும் ஒரு நல்ல ஒரு சத்தியமாக இருக்கணும், எளிமையாய் போதிக்கணும், ரொம்ப போய் நான் பைபிள் ஸ்டடி இருக்கிற மாதிரி எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிடும், குழம்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படியாகிலும் ஆண்டவரே எனக்கு சொல்லுங்கள், ஒரு தெளிவான ஒரு சத்தியம் எனக்கு இதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அமர்ந்து ஜெபிச்சு கொண்டே இருந்தேன். அப்போ கர்த்தர் யோபுவினுடைய வாழ்க்கையை காண்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ யோபுவினுடைய வாழ்க்கை குறித்து நம்மளும் இன்னைக்கு நினைக்கிறோம். பிரதர்லாம் நினச்சாங்க எனக்கு மட்டும்தான் இவ்வளவு பிரச்சனையும் போராட்டமும் வருது அப்படின்னு நினச்சிட்டு என்கிட்ட பேசினாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ யோபுவினுடைய வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள் என்ன பண்ணுது, வருகிறது. அவரை எப்படி மறுபடியும் கர்த்தர் கட்டினார், அவருடைய குடும்பத்தை கர்த்தர் எப்படி கட்டினார், அவருடைய பொருளாதார வாழ்க்கையை எப்படி திரும்ப கட்டினார், எப்படி அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் மறுபடியும் கட்டினார், அவருடைய சரீர பலத்தை எப்படி கர்த்தர் மறுபடியும் கட்டினார் என்று சொல்லி ஒரு 4 குறிப்புகளாக வேகமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 90ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 90ஆம் சங்கீதம் 15வது வசனம். போதும். ஹல்லேலூயா. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா என்ன பண்ணணுமா, எங்களை மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையும் ஒரு நாட்களில் எப்படி இருந்திருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமாக செல்வ செழிப்பாக நாம் வாழ்ந்திருக்கக்கூடும். அநேக ஆசீர்வாதத்தோடு கூட என்ன பண்ணியிருப்போம், நாம் வாழ்ந்திருப்போம். ஆனால் சில பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வந்ததற்கு பிற்பாடாக அந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டுச்சு, இடிக்கப்பட்டு போனது. ஹல்லேலூயா. யோபுவை குறித்து நாம் பார்க்கிற பொழுது 1ஆம் அதிகாரத்தில் அவருடைய ஆஸ்திகள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருக்கு இருந்த சொத்து பத்துகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் உடையவனாக, ஆஸ்தி அந்தஸ்து உடையவராக, செல்வ சீமானாக வாழ்ந்த ஒரு மனிதன் ஒரே அதிகாரத்தில் என்ன ஆயிடுச்சு, முற்றிலுமாய் போய்விட்டது. ஹல்லேலூயா. தன்னுடைய மிருக ஜீவன்கள், தான் இருந்த வீடு, தனக்கு இருக்கிறதான பிள்ளைகள் எல்லாம் மரித்து போய்விட்டார்கள். 2வது அதிகாரத்தில் அவருக்கு இருந்த சரீர பலவீனமும் போய்விட்டது. இப்போ ஒரே நாள் ராத்திரியில் ஒரு நாளில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஹல்லேலூயா. இப்போ ஒரே நாள் ராத்திரியில் எல்லாவற்றையும் இழந்து போய் மிகுந்த ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலைமையில், ஒரு பரிதாபமான நிலைமையில் ஒரு மனிதன், ஒரு குடும்பம் காணப்படுகிறது. இப்படிப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில் இந்த குடும்பத்தை மறுபடியும் இப்படி கட்டி எழுப்ப முடியுமா, மறுபடியும் இவர் பழையபடி திரும்ப வருவாரா அப்படிங்கிறது எப்படி தான் ஒரு கேள்விக்குறி. ஹல்லேலூயா. ஆனால் நம் ஆராதிக்கிற தேவன் எப்படி இருக்கிறார், அவர் ஆச்சரியமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அறியாத ஒரு பாதையில் என்ன பண்ணுறாரு, நம்மை நடத்தி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் எதற்காக யோபுவுக்கு வந்துச்சுன்னு யோபுவுக்கு தெரியாது. நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, தெளிவா எழுதி கொடுத்துருக்கிறார். பிசாசு என்ன பண்ணியிருக்கான், போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே ஆண்டவர்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் பண்ணுறான். இது யோபுவுக்கு தெரியுமா? பிசாசு என்னை பார்த்தான், என்னை ஃபுல்லாக பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் நின்றுக்கிட்டு அங்கே இப்படி என்ன வேணும் பர்மிஷன்லாம் கேட்டிருப்பான்னு யோபுவுக்கு தெரியுமா? தெரியாது. ஹல்லேலூயா. அதே போல் இன்றைக்கி நாமும் நல்ல ஒரு நிலைமையில் இருந்திருக்கலாம், நல்ல ஒரு படிப்பில் இருந்திருக்கலாம், நல்ல ஒரு தொழிலில் இருந்திருக்கலாம், நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, நல்ல பிள்ளைகளாக எல்லாம் ஒரு நல்ல லெவலில் இருந்திருப்போம். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு போராட்டமாக எல்லாம் இடிந்து என்ன ஆயிடுச்சு, விழுந்து விட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை மறுபடியும் கட்டி எழுப்ப இந்த மாலை வேளையில் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் பாஸ்டர் இந்த 52 நாள் ஜெபத்தை வைத்து பலவிதமான வார்த்தைகள் என்ன பண்ணி கொண்டே இருக்கார், உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் சொல்லாததை மீறி இப்போ என்ன பண்ணணும், ஆவியானவர் பேசணும். ஹல்லேலூயா. அதுதான் எனக்கு இருக்கிற ஒரு டாஸ்க், எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு ஒரு டாஸ்க். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அப்போ நாம் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியாக கர்த்தர் என்ன பண்ணணும், நன்மையை காண பண்ணணும், நம்மை மகிழ்ச்சி ஆக்கணும். ஹல்லேலூயா. வேதத்தில் தேவன் எப்படி யோபுவினுடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்பி அந்த முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி சில வசனங்களை நாம் வாசிப்போம். முதலாவது
கர்த்தர் குடும்ப உறவுகளை கட்டுகிறார். ஹல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதை வாசிங்க. ம் ம் போதும். அடுத்து 11ஆம் வசனம். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவனோட போஜனம் பண்ணி அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தை என்ன பண்றாங்களாம் அவருக்கு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. யோபு கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் எப்படி இருக்காரு? பெரியவரா இருக்காரு, நல்ல செல்வாக்கு உடையவரா இருக்காரு, ஆஸ்தி அந்தஸ்து உடையவர்களாக இருக்காரு. அவருக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் 10 பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். எல்லாமே நிறைவா இருக்கு. ஹல்லேலூயா. இந்த 1ஆம் அதிகாரத்தில் இந்த வசனங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வசனத்தில் என்ன ஆகுது? ஒவ்வொரு வேலைக்காரனா வந்து சொல்லிக்கொண்டே இருக்கான். உங்களுக்கு ஆடு மாடு போச்சு, ஒட்டகம் போச்சு, அப்புறம் பிள்ளைகள் எல்லாம் மரிச்சு போச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு வேலைக்காரனாக வந்து சொல்லி கொண்டே இருக்கிறான். இப்போ எல்லாமே என்ன பண்ணிருச்சு? போயிருச்சு. ஒன்றுமே இல்லை. 1ஆவது அதிகாரத்தோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. 2ஆவது அதிகாரத்தில் சரீரத்தில் இருந்த பலனும் முடிந்து போனது. ஹல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனம். போதும். ஹல்லேலூயா. என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். இப்போ ஒரு மனுஷனை யோபு சொல்ற ஸ்டேட்மெண்ட், என் சகோதரர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? என்னை விட்டு தூரமா போயிட்டாங்க. எனக்கு அறிமுகமானவங்களாம் என்ன பண்ணது? அந்நியரை போல. எனக்கு நல்லா தெரிஞ்சவன், என் கூட விருந்தில் இருந்தவனுக்கெல்லாம் இப்போ என்ன பண்ணலை? என்ன தெரியலை. ஏன்னு சொன்னால் இப்போ ஆஸ்தி அந்தஸ்து ஒன்றுமே இல்லை, எல்லாமே அழிந்து போய்விட்டது. ஒரு ஆஸ்தி அந்தஸ்து இல்லாமல் இப்போ நிர்வாணியாய் நின்று கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நிர்வாணியாக இருக்கும் பொழுது இந்த சகோதரர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? அவனை விட்டு தூரமாக போயிட்டாங்க. யார் யாரெல்லாம் முன்பு அவனுக்கு தெரிஞ்சதோ, யார் யாரெல்லாம் இவனுக்கு அறிமுகமாக இருந்தாங்களோ அவர்களெல்லாம் இவனை என்னவா நினைச்சிட்டாங்களாம்? அந்நியராய் நினைத்தார்கள். ஹல்லேலூயா. இவனை பார்த்தும் பார்க்காதது போல என்ன பண்றாங்க? ஒதுங்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. 14வது வசனத்தை வாசிங்க. போதும். ஹல்லேலூயா. அப்போ பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் என்ன ஆக ஆரம்பிச்சிட்டான்? விலகி போக ஆரம்பிச்சிட்டாரு. சிநேகிதரெல்லாம் என்ன பண்ணிட்டாங்களாம்? மறந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. போதும். ஹல்லேலூயா. எல்லாம் இழந்து ஒருவன் எப்படி புலம்புறான்னு சொல்லி பாருங்க இந்த வசனத்தை. ஹல்லேலூயா. என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை எப்படி நினைக்கிறாங்களாம்? ஹல்லேலூயா. பார்வைக்கு எப்படி இருக்கு? நான் பரதேசியை போல. எல்லா ஆஸ்தி அந்தஸ்துடையவனாக ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவனை சுற்றிலும் என்ன பண்றாங்க? எல்லாரும் இருந்தார்கள். அவனுக்கு ஒட்டகம் இருக்கும்போது கூட ஆள் இருந்துச்சு, விளைச்சல் அதிகமாக இருக்கும்போது ஆள் இருந்தது, செல்வ சீமானாக இருக்கும் பொழுது ஆள் இருந்தது. இன்னைக்கு எதுவுமே இல்லை அப்படின்ன உடனே என்னாச்சு? வேலைக்காரி கூட என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாலாம்? அந்நியனை போல. வேலைக்காரி கூட என்ன பண்ணல? அவனுக்கு உதவுறதுக்கு இல்லை. இத்தனை வருஷமா எஜமான் கையில் நான் வாங்கி சாப்பிட்டனே, அவர் எனக்கு சம்பளத்தை கொடுத்தாரு, சம்பளத்துக்கு மேலே என்ன பண்ணியிருப்பாரு? சில காரியங்களை செஞ்சிருப்பார். எல்லாவற்றையும் மறந்து வேலைக்காரி கூட எப்படி பார்க்கறாளாம்? ஹல்லேலூயா. அந்நியனை போல, முகம் தெரியாதவர்களை போல, ஒரு பரதேசியை போல நினைத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. போதும். ஹல்லேலூயா. என் வேலைக்காரனை கூப்பிடுக்கும் பொழுது அவன் என்ன பண்ணலையா? உத்தரவு கொடுக்கிறது இல்லை. என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று.
நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் அந்த நிலமையில இருந்தால் எப்படி இருப்பீங்கன்னு என்ன பண்ணுங்க, சிந்திச்சு பார்க்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் யோபுவாக இருந்தால் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இப்போ வேலைக்காரன் என்ன பண்ணுறதில்ல, உத்தரவு கொடுக்கறது இல்லை. இவன் வேலைக்காரன்ட்ட என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாராம், யோபு கெஞ்ச வேண்டியதாக இருக்கிறது. ஒரு தண்ணிக்கு நம்ம ஒரு ஆள்கிட்ட கெஞ்சினா நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு பணத்துக்காக பெத்த பிள்ளைகள்கிட்ட கையேந்தி நின்னா நமக்கு எப்படி இருக்கும்? நான் பார்க்காத காசை, எவ்வளவு காசை நான் என் பிள்ளைகளுக்கு கொடுத்துருப்பேன், எவ்வளவு காசை நான் என் குடும்பத்துக்கு கொடுத்துருப்பேன், ஆனால் இன்றைக்கு ஒரு காசுக்காக நான் என் பிள்ளைகிட்ட கெஞ்சறேனேன்னு சொல்லி பலர் நின்று நான் பார்த்துருக்கேன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு காசுக்காக என்ன பண்ண வேண்டியது இருக்கிறது, கெஞ்ச வேண்டியது இருக்குது. நான் நினைக்கிறேன் யோபு ஒரு வாய் தண்ணிக்கு என்ன பண்ணியிருப்பார், கெஞ்சி இருப்பார். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஓட்டை எடுத்து கொண்டு போய் சாம்பலில் உட்காந்து சொரிஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக என்ன இருந்திருக்கும், தாகம் இருந்திருக்கும். எஜமானுக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே முகமறியாத அந்நியரை போல எல்லாரும் விட்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். ஒரு வாய் தண்ணிக்கு கூட கெஞ்ச வேண்டிய ஒரு நிலைமை. அதற்கு முந்தின நாள் வரைக்கும் எல்லாரும் என்னது, சொடக்கு போட்டால் தண்ணி வரும், சொடக்கு போட்டால் வீடு கிளீனாக ஆகும். ஆனால் அடுத்த நாளில் மனிதன் மாறிவிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் அடுத்த வசனம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது. இப்போ இதுவரையில் இருந்ததாவது வேலைக்காரன், வேலைக்காரி, பக்கத்து வீட்டுக்காரன், சொந்தக்காரன், நண்பர்கள். ஹல்லேலூயா. இப்போ கட்டின மனைவிக்கே என்ன ஆயிடுச்சுவான், சுவாசம் வேறுபட்டு இருக்கிறது. அப்போ அதில் சொல்றார், என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுறேன், பரிதபித்து கொண்டு இருக்கிறேன். 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் மரித்து போகிற பொழுது எந்த தகப்பனும் தாயும் உயிரோடு இருக்க ஆசைப்பட மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இவர் அந்த சாம்பலிலே உட்கார்ந்து கொண்டு அழுதுகிட்டு சொல்றார், என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். அதே போல அடுத்த வசனத்தை வாசிங்க. போதும். இப்போ என்னது, சிறு பிள்ளைகள் கூட. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாங்களா, என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார். அப்போ என்னது, சின்ன குழந்தைங்க கூட யோபு எந்திரிச்சு போனார்னு சொன்னா அவர் என்ன பண்ணுது, திட்டுது. ஹல்லேலூயா. சின்ன குழந்தைகள் கூட அவரை என்ன பண்ணுது, அற்பமாய் பேசுது. நம்ம சொல்றோம்ல, ஏ கிளவி கம்முன்னு இருக்க மாட்டியா, ஏ கிளவா கம்முன்னு இருக்க மாட்டியா, எங்க போற, வீட்டில் இருக்க மாட்டியா, வண்டி எதுக்கு நீ ஓட்டுற, நீலாம் எதுக்கு எழுந்து நடக்கிறேன்னு சொல்லி நம்ம எப்படி ஒரு வயதானவர்களை பார்த்து நம்ம திட்டுறோமோ அதுபோல் என்ன ஆயிருக்கும், யோபுவை திட்டியிருப்பாங்க. சின்ன குழந்தைகள் என்ன பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக கிண்டல் பண்ணியிருக்கோம். ஏன் உங்கள் உடம்பு இப்படி இருக்குது, இந்த உடம்பு வச்சுட்டு நீ எதுக்கு ரோட்டுக்கு வரணும், இப்போ எங்கே வரு, சாம்பலில் உட்கார். யோபுக்கு விரோதமாய் பேசியிருப்பார். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு, எவ்வளோ ஒரு வேதனையான காரியம்னு சொல்லி. நேற்று வரைக்கும் நான் நல்லா இருக்கேன், ஆஸ்தி அந்தஸ்தோடு இருக்கிறேன், நல்ல படிப்பில் இருக்கேன், நல்ல வேலையில் இருக்கேன், நல்ல ஒரு வருமானம் எனக்கு இருக்குது, அந்த பட்டணத்திலேயே நான் உயர்ந்தவனாக இருக்கிறேன், அந்த பட்டணத்திலேயே நான் நல்ல ஆஸ்தி அந்தஸ்துடையவனாக இருக்கிறேன், என்கிட்ட வர்றவனுக்கு எல்லாம் நான் இல்லைன்னு சொல்லாமல் எல்லாருக்கும் என்ன பண்ணுறேன், என்னால் முடிஞ்சதை கொடுக்குறேன். விதை கேட்டு வரவனுக்கு விதை கொடுக்குறேன், அறுவடையிலிருந்து சிலருக்கு எடுத்து கொடுக்குறேன், சிலருக்கு கூலி கொடுக்குறேன், எல்லாம் கொடுத்துட்டு ஆனால் ஒரு ராத்திரியில் எல்லாம் அழிந்து போனதற்கு பிற்பாடாக நாளைய தினத்தில் அதே மனிதர்கள் உங்களை பார்த்தும் பார்க்காதது போல் என்ன பண்ணுவாங்க, போவாங்க. ஹல்லேலூயா. அப்போ எல்லாவற்றிலும் கூட இருப்பது யாரு தான், நாம் ஆராதிக்கிற தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா. மனிதர் உங்களை முகம் அறியாது போல போகலாம், உங்களை அந்நியர்களாக எண்ணி கடந்து அவர்கள் போகலாம். நீங்கள் நினைக்கிறீங்க எந்த உறவு உங்களுக்கு வேண்டும்னு சொல்லி நீங்கள் ஆலயத்தை விட்டு, ஆராதனையை விட்டு உறவுகளை தேடி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த உறவு ஒரு நாள் உங்களுக்கு பிரிக்கப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாகவே சொல்கிறேன். ஆராதனையை விட்டு, ஆலயத்தை விட்டு, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை விட்டுட்டு எந்த ஒரு உறவு எனக்கு முக்கியம், அது உங்கள் நண்பராக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், உங்களுக்கு நெருங்கின சொந்தமாக இருக்கலாம், உங்கள் ரத்த சொந்தமாக இருக்கலாம், ஆண்டவருக்கு கொடுக்குற நேரத்தை, ஆலயத்தை விட்டுட்டு நான் முதலிடத்தை என் உறவினருக்கோ, என் நண்பருக்கோ, என் சொந்த பந்தத்துக்கோ நான் கொடுத்துட்டு நான் காது குத்து வீட்லேயும், கல்யாண வீட்லேயும், கருமாதி வீட்லேயும் போய் நான் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்காது, கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். உங்களுக்காக எதையும் அவர் கட்டி எழுப்பவும் மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக அவர் கட்டி எழுப்பணும்னு சொன்னால், உங்களுக்காக அவர் வைராக்கியமாக கிரியை செய்யணும்னு சொன்னால், நான் ஆண்டவருக்காக எப்படி இருந்திருக்கணும், வைராக்கியமாக இருந்திருக்கும்.
ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமையில கல்யாணம் வச்சா நான் வரமாட்டேன், நான் ஆலயத்துக்கு போகணும். முடிச்சுட்டு எங்கனாலும் என்ன பண்ணுங்க, போங்க. ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு நான் என்ன பண்ணிடுறேன், குடும்ப உறவுகளுக்கு நேரத்தை கொடுக்குறேன். ஹல்லேலூயா. இப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த உறவுகள் என்ன ஆகும், பிரிந்து தான் போகும். என்னாகும், பிரிந்து தான் போகும். நான் தான் எப்பயுமே எங்கள் அப்பாவை அந்த இதில் நான் சில நேரம் நினச்சி பார்ப்பேன். ஏன்னு சொன்னால் அவங்க அக்கா பொண்ணு மேரேஜ் நடக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டுட்டு நான் போக மாட்டேன்னு எங்கள் அப்பா போகவே இல்லை. ஹல்லேலூயா. எது, கூட பிறந்த அக்காவுடைய பொண்ணு கல்யாணம். முறைக்கு என்ன, தாய் மாமன் என்ன பண்ணியிருக்கணும், போயிருக்கணும். ஹல்லேலூயா. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வச்சா நான் போக மாட்டேன்னு சொல்லி அவங்க அக்கா பத்திரிகை கொடுக்க வந்தப்போ இப்படி சொல்லிட்டு என்ன பண்ணவே இல்லை, போகவே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் காலம் கடந்தது, நாட்கள் ஓடினது. அதற்கு பிற்பாடாக இவங்க அண்ணனுடைய பொண்ணு கல்யாணமும் ஏதோ ஒரு கல்யாணம் வந்துச்சு. இவங்க கூட பிறந்த அண்ணனுடைய கல்யாணம். அக்காவை காட்டிலும் அண்ணன் மேலே என்னது, கொஞ்சம் பாசம் அதிகம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி நம்ம என்ன பண்ணிடலாம், கல்யாணத்துக்கு போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போயிடலான்னு சொல்லி எங்களையும் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டாங்க. நாங்களும் எல்லாரும் போயாச்சு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ அங்கே போனதுக்கு அப்புறம் எல்லாம் கல்யாணம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நாங்கள் காலையில் ஒரு சர்ச்சில் போய் என்ன பண்ணுறோம், சர்ச்சை அட்டன் பண்ணியாச்சு. சாத்தான்குளத்தில் ஒரு சர்ச்சில் நாங்கள் என்ன பண்ணுறோம், அட்டன் பண்ணுறோம். அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு. அதற்கு அடுத்து ஒரு ஆண்டுகள் ஓடி இருக்கும். அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டு ஃபோன் பேசுறது இல்லை, நேரில் பார்த்தாலும் பேசுறது இல்லை. கடைசி வரையும் அவங்க பேசிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. இவங்க பத்திரிக்கை, எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கும்போது அவங்க பேரை போடலை, அவங்க பேர் போட்டாங்க. கடைசி அவங்களும் பேர் போடுறத விட்டுட்டாங்க. கடைசியாக அந்த உறவு நீடிக்காமல் போயிருச்சு. கடைசியாக அவர்கள் மரிச்சும் போயிட்டாங்க. அவர்கள் ரசிக்கப்படாதவர்கள். அவர் மரித்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் அப்பா போய் பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அக்காவுக்காக அன்றைக்கு வைராக்கியமாக நின்று ஆள் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கணும், அண்ணன் காரியத்தில் என்ன பண்ணியிருக்கணும், வைராக்கியத்தில் இருந்திருக்கணும். ஹல்லேலூயா. அதை தவற விட்டுட்டாங்க. இது எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். அன்றைக்கு அது உங்கள் அப்பா பண்ணினது தவறு. ஹல்லேலூயா. அதனால் ஒரு சண்டை ஒன்று வந்துச்சு, பேசாமல் போனாங்க. கடைசி வரைக்கும் அவர்கள் பேசவே முடியல, அந்த உறவே இல்லாமல் போச்சு. இன்றைக்கி எங்கள் அப்பா கூட பிறந்த யாருமே பேச மாட்டாங்க. ஹல்லேலூயா. எங்கள் அப்பா கூட பிறந்தது 2 அக்காமாரு, அதுக்கடுத்து ஒரு அண்ணன், அதுக்கடுத்து 3 தம்பி. யாருமே இன்றைக்கி பேச மாட்டாங்க. ஒரு அனாதையை போல கர்த்தர் இன்றைக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அது கர்த்தர் பிரிக்கிற பிரிவு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இதை பயம்புறுத்துறதுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. இது நான் சொல்லுகிறது சத்தியம். ஆண்டவரை காட்டிலும் நான் எதை ஒன்று அதிகமாக நேசித்து எதுக்கு அதிகம் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா அது என்னது, எனக்கு விக்கிரகம். ஹல்லேலூயா. நான் ஒரு சிலையை வச்சு நான் வணங்குறேன், அதுக்கு பூஜை போட்டால் தான் விக்கிரகம்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை காட்டிலும், அவருக்கு கொடுக்கிற நேரத்தை காட்டிலும், அவர் மேலே வைக்கிற அந்த நேசத்தை காட்டிலும் நான் என் தொழிலை நேசிக்கிறேன், என் பிள்ளையை நேசிக்கிறேன், என் கணவனை நேசிக்கிறேன், என் மனைவியை நேசிக்கிறேன், என் உறவை நேசிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு மேலே எதை ஒன்றை கொண்டு வந்து வைக்கிறேன்னா அது என்னது, எனக்கு விக்கிரகம். ஹல்லேலூயா. அதான் பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை. சிலருக்கு பொருளாசை என்ன பண்ணிட்டே இருக்கும், இருந்துட்டே இருக்கும். தங்கம் வாங்கணும் வாங்கணும் வாங்கணும், அது என்னது, உங்களுக்கு விக்கிரகம். ஹல்லேலூயா. இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியாது, ஆண்டவர் ஒரு காலத்தும் குடும்பத்தை உறவுகளை கட்டி எழுப்ப முடியாது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறார். இப்போ ஒருத்தருமே என்ன பண்ணலை, இவருக்கு உதவி செய்யலை. இப்போ நம்ம ஒரு எஜமான்ட்ட வேலை செஞ்சு அந்த எஜமான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால், கொஞ்சம் நல்ல இருதயம் உடையவர்களாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஏதாகிலும் கொஞ்சம் அரிசி பருப்பாவது கொடுத்து கொஞ்சம் அவருக்கு ஏதாவது ஒன்று என்ன பண்ணணும், பண்ணியிருக்கணும். சகோதர சகோதரிகளாக இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த 19வது அதிகாரத்தில் இந்த வசனத்தை எல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே என்ன பண்ணலை, உதவி செய்யலை, ஒருத்தருமே பேசலை. எல்லாருமே அந்நியரை போல எண்ணி, பரதேசியை போல எண்ணி யோபுவை விட்டு எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, பிரிந்து போய் விட்டார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த வசனத்தை மறுபடியும் நீங்கள் வாசிங்க. 42ஆம் அதிகாரம் 11வது வசனம். போதும். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்த. அப்போ 19வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், சகோதர சகோதரிகள் சிநேகிதர்கள் எல்லாரும் என்ன பண்ணியாச்சு, அவனை அந்நியரை போல எண்ணி பரதேசியை போல எண்ணி வேலைக்காரி கூட கூப்பிட்டா என்ன பண்ணலை, எட்டி பார்க்கல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் நீங்கள் மறந்து போயிட வேண்டாம். 15வது வசனம், என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணினார்கள், அவர்கள் பார்வைக்கு பரதேசியானேன். அப்போ சகோதரர் சகோதரிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். இப்படி எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற நேரத்தில் வந்து தங்க காசை கொடுத்து பொன்னாபரணத்தை என்ன பண்ணியிருக்கலாம், கொடுத்துருக்கலாமா இல்லையா? ஆனால் 10வது வசனம் சொல்லுது, ஆண்டவர் எல்லாமே என்ன பண்ணிட்டாரு, கொடுத்து ரெட்டிப்பாய் ஆசீர்வதிச்சிட்டார். இப்போ தான் சகோதர சகோதரிகள் வர்றாங்க, பாசமிக்கவர்கள். ஹல்லேலூயா. வந்து முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டில் இப்போ என்ன பண்ணுறாங்க, போஜனம் பண்ணி. இங்கே இவன் கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு வாய் கஞ்சி ஊற்ற என்ன இல்லை, ஆள் இல்லை. நான் சொல்கிறேன், என் பொண்டாட்டியுடைய சுவாசமே என்ன பண்ணிருச்சு, வேறுபட்டு இருக்கிற. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது. ஆனால் இப்போ எல்லாம் என்ன பண்ணுறது, பொண்டாட்டியில் இருந்து அக்காகாரி தங்கச்சிக்காரி நீங்கள் நினைக்கிறீங்களா எல்லா உறவுகளும் வருதுன்னு, இப்போ எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, போஜனம் பண்ணுகிறார். இவன் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற நேரத்தில் அங்கே ஒரு வாய் கஞ்சி குடிக்கல. இப்போ எல்லாம் வந்த உடனே சொந்தங்கள் எல்லாம் தேடி வருகிறது. ஹல்லேலூயா. இப்போ போஜனம் பண்ணி வரப்பண்ணின தீங்கி நிமித்தமாக அவனுக்காக அங்கலாயித்து. ஹல்லேலூயா. இப்போ எல்லாம் சரியாகி நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு என்னவே வருது, அங்கலாய்ப்பு வருது. இப்போ கடந்து அங்கலாய்க்கிறாங்க, உனக்கு என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு, எல்லாம் முடிஞ்சு அங்கே கதையே முடிஞ்சு போச்சு. அடுத்த சாப்டர் வந்து இங்கே ஆசீர்வாதமே வந்துருச்சு. இப்போ தான் இவனுக்கு என்ன வருது, அங்கலாய்ப்பு வருது. ஹல்லேலூயா. அடுத்து இப்போ தான் என்ன பண்ணுறாங்க, ஆறுதல். ஆறுதல் எங்கே சொல்லியிருக்கணும், 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கணும். நீ வந்து சொல்கிற ஆறுதல் 42. ஹல்லேலூயா. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஆறுதல் சொல்கிறாங்க. இப்போ அதில் அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார். எல்லாவற்றையும் ஒரே நாளில் இழந்து போய் ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுது அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல, ஒரு ஆஸ்தி அந்தஸ்துக்காக இந்த தங்க காசு எதுவுமே என்ன பண்ணலை, கொடுக்கலை, காட்டலை. இப்போ மறுபடியும் எல்லாம் முன்னிலைமை கார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து கொடுக்குறது கொஞ்சமாவது சம்மந்தப்படுதா? ஹல்லேலூயா. கொஞ்சமாவது சம்மந்தப்படுதா? இல்லவே இல்லை. இவ்வளவுதான் உறவு. நீங்கள் ஆலயத்தை விட்டுட்டு நீங்கள் காது குத்துக்கு போய் நிற்கும் பொழுது உறவு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன சம்பவங்களை நினச்சிக்குவாங்க. இப்போ எதுவுமே நான் என்ன பண்ணிடக்கூடாது, ஆண்டவரை காட்டில் மேலே வைக்க கூடாது. அது எனக்கு என்னவா இருக்குது, விக்கிரகமாக இருக்கிற. இப்படி இருந்து ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, கட்டி எழுப்ப முடியாது. ஹல்லேலூயா. யோபு மறுபடியுமாக தன்னுடைய சிநேகிதருக்கு அவர் வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இவனுங்க ஆரம்பத்தில் ஆறுதல் சொல்லுவது போல் ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதுக்கடுத்து என்ன ஆரம்பிச்சாச்சு, வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சறது போல். நம்ம போகிறோம்ல மருத்துவமனைக்கு, சிலர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது நம்ம போவோம், போயிட்டு ஆறுதல் சொல்ல தான் ஆரம்பிப்போம். ஆறுதலாக 2 வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் சொல்லுவோம், எங்கள் அக்காவுக்கு இப்படி தான் இருந்துச்சு, ஆனால் செத்து போயிட்டாங்க, இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சரியாகாது, என் தங்கச்சி இப்படி தான் இருந்தார், என் நாத்தனா இப்படி தான் இருந்தான்னு என்ன பண்ணிடுவோம். போனது எதுக்கு, ஜெபம் பண்ணிவிட்டு ஆறுதலாக 2 வார்த்தையை சொல்லிட்டு வர்றதுக்கு. அங்கே போய் நீங்கள் பார்த்த கதை, பழைய கதை, பண்டைய கதையெல்லாம் சொல்லி அங்கே வியாதியில் இருக்கிறவன் ஹாஸ்பிட்டலே செத்து போயிடுறான். ஹல்லேலூயா. இப்படி என்ன பண்ணது, இதெல்லாம் நம்ம டிக்கெட்டு. ஹல்லேலூயா. அதெல்லாம் என்ன பண்ண வேணாம், நீங்கள் விட்டுருங்க. போனால் விசுவாசமாக என்ன பண்ணுங்க, சொல்லி நீங்கள் சொல்கிற விசுவாச வார்த்தையிலே அவங்க உங்கள் கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணிடணும், கூட வந்துடணும். இவன் போனால் போதுன்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, அழுக விட கூடாது. ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் மறுபடியும் உங்களுடைய குடும்ப உறவுகளை என்ன பண்ணுவார், கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்து 2வது, இழந்த பொருளாதாரத்தை கர்த்தர் மீண்டும் கட்டுகிறார். ஹல்லேலூயா. அந்த 12ஆம் வசனம், ம் 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 போதும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ இழந்து போன பொருளாதாரத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மறுபடியுமாக யோபுவுக்கு கொடுத்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கட்டி எழுப்புகிறார். இன்றைக்கி நமக்கு எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை என்னது தான், பொருளாதார பிரச்சனை தான். ஹல்லேலூயா. அந்த பொருளாதாரத்தை, அந்த பணத்துக்காக நம்ம ஓடுற ஓட்டம் என்ன. ஹல்லேலூயா. எல்லாரும் அதற்காக பாடுபடுறோம். பணம் ரொம்ப முக்கியம்.
நாங்கள் காலையில் இருக்கும் பொழுது கூட ஒருத்தர் அருமையாக லோனை பற்றி பாஸ்டர்கிட்ட ரொம்ப விசாரிச்சுட்டு இருந்தார். நான் அவர் வருவாருன்னு நினச்சேன், வராமல் போயிட்டார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் சரி இவங்க 2 பேரும் ரொம்ப பாரப்படுறாங்களே, இவங்களுக்காகவே ஆண்டவர் இந்த செய்தி நம்ம கொடுத்துருக்காரா சதீஷ்ராஜ், அதனால் பரவாயில்ல வந்துருவாங்க எப்படியாவதுன்னு பார்த்தா ஒருத்தர் மிஸ் ஆகிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் ஒரே மனுஷன்தான், ஆனால் எல்லாமே என்ன பண்ணுது, பிரச்சனையாக இருக்குது. பிரதர் சொன்னார்ல, குடும்பத்தில் இருந்தும் பிரச்சனை, பொருளாதாரத்தில் இருந்தும் பிரச்சனை, சரீரத்து மூலியமாக வியாதிகள் மூலமாக என்னது பிரச்சனை. ஒரு மனுஷனை ஒரு பக்கம் அடித்தா பரவாயில்ல, சுற்றி இருந்து என்ன பண்ணுது, எல்லாமே அடிக்குது. ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துலையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கைவிடலை. ஹல்லேலூயா. யோபுவுக்கு கூட இருந்த சகோதர சகோதரிகள், நண்பர்கள், வேலைக்காரன் வேலைக்காரி, சிறு பிள்ளைகள் கூட என்ன பண்ணுது, அவனுக்கு விரோதமாக பேசுது. இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தவனை கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்ப முடியுமானால், யோபுவை காட்டில் இன்னைக்கு எப்படி தான் இருக்கும், நம்ம ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பொருளாதாரத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை நினச்சி பொருளாதார தேவைக்காக நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கீங்க. முதலாவது நீங்கள் என்ன பண்ணணும், காலையில் எழுந்த உடனே ஜெபிச்சுட்டு உங்கள் வேலைக்கு போகணும். ஜெபத்தோடு கூட ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், செய்யணும். உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி என்ன பண்ணக்கூடாது, கடன் வாங்க கூடாது. முதல்ல என்ன பண்ணக்கூடாது, கடனே வாங்கக்கூடாது. நீயோ கடன் வாங்காதிருப்ப, அதோட முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி கேட்டால் நாங்கள் பேங்க் லோன், அதெல்லாம் போன டைம் ராத்திரி பிரசங்கத்திலேயே நான் அதை குறித்து நிறையா சொன்னேன். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் சிரிச்சிட்டு விட்டுட்டு போயிடுறீங்க. அதான் மேட்ரு. அவர் பேங்க்கில் வாங்கலாம், அதுக்கு ஜிபேயில் வாங்கலான்னு அவர் ரொம்ப ஆசையாக இருந்தார். ஹல்லேலூயா. அவன் 40 லட்சம் கொடுக்குறான்னு விளம்பரத்தை பார்த்தோன்னே என்ன பண்ண முடியல, விசுவாச வாழ்க்கையில் இருக்க முடியலை. அதான் காலையில் சொன்னேன், எருசலேமை விட்டுட்டு எங்கே போகிறோம், எரிகோவுக்கு போகிறோம். அப்புறம் குத்துயிரும் கொலை உயிருமா பாஸ்டர் முன்னாடி வந்து கிடப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் விட்டுட்டு போயிடுவான். ஹல்லேலூயா. ஆனால் அன்றைக்கு நம்முடைய நிலைமை பரிதாபமாக இருக்கும். கடனுக்கு மேலே கடனை வாங்கி 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 தான் இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுது, ஊரை விட்டு ஓடுறாங்க. ஆகையால் உங்கள் பொருளாதாரம் கட்டப்படணும்னு சொன்னால் முதலாவது நீங்கள் செய்கிற வேலையை என்ன பண்ணுங்கள், உண்மையாக செய்யுங்க. ஹல்லேலூயா. அதில் உண்மையாக செஞ்சு கர்த்தருக்கு கொடுக்கறதுல முதலாவது என்ன பண்ணுங்கள், உண்மையாக இருங்க. நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் இதெல்லாம் பாஸ்ட் சொல்லி கொடுத்து பேசுகிறாரு என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. நானாக சொல்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி பல சபைகளில் இதை குறித்து பேசினாலே எல்லாருக்கும் மூஞ்சி 7-8 ஆயிடுது. ஹல்லேலூயா. 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 ஏன்னு சொன்னால் இதை பற்றி பேசுறது என்ன பண்ண மாட்டேன்றது, பிடிக்க மாட்டேன்றது. இங்கே இருக்கிற சபைக்கு என்ன பண்ணுறது இல்லை, கொடுக்கறது இல்லை. நான் அனுப்புகிறேன், 4 மாவடிக்கு அனுப்புகிறேன், 8 மாவடிக்கு அனுப்புகிறேன். எந்த மாவடிக்கு அனுப்புனாலும் கடைசியாக மாவு தான் அரைக்கணும். ஹல்லேலூயா. கொடுக்க வேண்டிய இடத்துக்கு எங்கே திருவிருந்து எடுக்கிறோன்னா என்ன பண்ணணும், அங்கே தான் கொடுக்கணும். ஆபிரகாம் எங்கே தான் கொடுத்தாரு, அங்கே தான் கொடுத்தாரு. நான் தசமபாகத்தை பிச்சு இங்கே கொடுக்குறேன், பாதி அங்கே கொடுக்குறேன் அப்படின்னா ஒன்றத்துக்குமே பிரயோஜனமே இல்லை. எதுக்காக நமக்கு பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் இல்லை, நம்ம உழைப்பு எல்லாம் அப்படி பொத்தலான பையில் போடுறது போல் போகுது. பாதி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுது, இன்னொரு பக்கம் பாதி துணி கடைக்கு போயிடுது, பாதி நகை கடைக்கு போயிடுது. ஏதாவது ஒன்று காசு கொடுத்து வாங்கினோமான்னு கேட்டால் இல்லை, எல்லாமே இஎம்ஐங்கிற பேயில் வாங்கி வச்சுருக்கோம். எல்லா பேயும் வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுட்டு கடைசியாக பரலோகத்துக்கு ஒரு நாளும் போகவே முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் கடன் இருக்குன்னு சொன்னால் எழுதி வச்சு என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இருக்கிற கடனை எல்லாம் எழுதி வச்சுட்டு என்ன பண்ணுங்க, புருஷனுக்கு தெரியாமல் வாங்கி வச்சுருப்போம், குழுவில் லோன் எடுத்து வச்சுருப்போம். ஹல்லேலூயா. சிரிக்க பார்த்தாலே தெரியுது, 2 பேர் லோனில் இருப்பீங்க போல. ஸ்தோத்திரம். அப்போ அந்த லோனை எல்லாம் என்ன பண்ணணும், முதல்ல புருஷன்ட்ட சொல்லணும். புருஷன்ட்ட சொல்லி அவர் ரட்சிக்கப்பட்டாரோ படலையோ உங்களுக்கு தெரியாமல் இப்படி ஒருத்தங்களுக்கு மொய் செய்கிறதுக்காக என்ன பண்ணேன், அதுக்கு தான் வாங்கினேன். இல்லை உங்களுக்கு தெரியாமல் இதை பண்ணினேன், உங்களுக்கு தெரியாமல் அதை வாங்கினேன், அதுக்காக என்ன பண்ணேன், லோனை வாங்கினேன். கணவன் மனைவிட்ட சொல்லுங்கள், மனைவி கணவன்கிட்ட சொல்லுங்கள். 2 பேரும் கரம பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு முதலாவது கொடுத்துட்டு ஒவ்வொரு மாதத்துலையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய செலவையெல்லாம் சுருக்கி என்ன பண்ணுங்க, வாழ பழகுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய வருமானத்துக்கு மிஞ்சி என்ன பண்ணக்கூடாது, செலவு பண்ண கூடாது. ஒருத்தர் கொஞ்சம் தயாளமாக செலவு பண்ணால் இன்னொருத்தர் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும். எல்லாருமே தயாளமாக செலவு பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியாது, ஒரு நாள் உருப்பட முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் பொருளாதார வாழ்க்கையை திட்டமிட்டு என்ன பண்ணணும், வாழணும். இதெல்லாம் 1ஆம் கிளாஸ் குழந்தைக்கு சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன், நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஸ்தோத்திரம். அப்போது மிகுந்த ஆஸ்தியுடையவனாக இருந்தவன் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். இழந்ததற்கு பிற்பாடாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, திரும்ப எல்லாவற்றையும் இரட்டிப்பாக கொடுக்கிறார். இரட்டிப்பாக கொடுத்து கர்த்தர் மறுபடியும் அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணுறாரு, உயர்த்துகிறார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஏதோ சொந்தக்காரன் வந்து கொடுத்து அந்த தங்க காசில் அந்த ஆபரணத்தில் என்ன பண்ணிடல, ஆஸ்தி உடையவர்களாக அந்தஸ்து உடையவர்களாக மாறல. இன்னைக்கு எல்லாருமே என்ன நினைக்கிறேன், யாராவது எனக்கு கொஞ்சம் கொடுத்தா பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் கொடுத்தா பரவாயில்ல, இவருக்கு ஓட்டு போட்டால் 5000, அங்கே போட்டால் 3000 எல்லாம் போட்டு ஒருத்தரை சோழியை முடிச்சாச்சு, அவ்வளோதான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் நம்ம ஓரளவுக்கு ஓட்டு போடுறத குறித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஓரளவுக்கு என்ன பண்ணியிருக்கணும், கொஞ்சமாவது மனசாட்சியோடு இருந்திருக்கணும். நான் வந்து டிஎம்கேக்கு போடுவேன், சரி ஓகே, அவங்க வந்து கிறிஸ்டியனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஓகே, அதுவரையும் ஓகே. ஆண்டவர் பொறுத்துக்கிட்டே வராரு. அவர் தான் சிறுபான்மையின் காவலர்னு ஆண்டவர் கோவம் வந்துருச்சு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ ஒரு ஆளை ஆண்டவருக்கு மேலே தூக்கி இவர் தான் காவலர் அப்படின்ன உடனே என்னாச்சு, முடிஞ்சிருச்சு. ஸ்தோத்திரம். நீ யாரை நினைக்கிற காவலா? ஒரு சிஎம் நினைக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் என்ன பண்ணுறாரு ஆண்டவர், என்னை விட்டுட்டு அடுத்தால் நினைக்கிற பல சர்ச்சில் ஜபம் பண்ணியே நான் பார்த்தேன், பல பாஸ்டர் அதுக்கு ஓட்டு கேட்டே நான் பார்த்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் சபைக்கு வர மாதிரி கட்சிக்காரங்க எல்லாம் முன்னாடி இருப்பாங்க, அந்த பாஸ்டர் எல்லா பாஸ்டர்ஸும் இருப்பாங்க, எங்களுக்கு இதை பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட சொல்கிறோம், சபை மக்களை எல்லாம் இதுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறது. ஏன்னா இவர்கள் வந்து காப்பாற்றி விடுவார்கள். ஹல்லேலூயா. எந்த காலத்துலையும் சபையை காப்பாற்றுறது யார் தான்? ஹல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய ரோம ராஜ்யத்தை அளித்த ஆண்டவருக்கு ராமராஜ்யத்தை அளிப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அடுத்து 3வது காரியத்தை நேராக கடந்து செல்லுவோம். இப்போ அடுத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். அந்த 42ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அதே பிள்ளைகள் மறுபடியும் 10 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போது முதல்ல நம்ம பார்த்தோம், அங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் மரித்து போன சம்பவம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சுக்கோங்க. அதே போல் 13ஆம் வசனத்தில் இப்போ பிள்ளைகள் எல்லாம் பிறந்துட்டாங்க. பிள்ளைகளுடைய அழகை குறித்து 14, 15 எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுறாரு, நம்ம அந்த வசனத்திலேயே பார்த்தோம். 19ஆம் அதிகாரத்தில் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுறாரு, பரிதபிக்கிறார். இப்போது நம்ம பல பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுறோம், நம்மளும் பரிதபிக்கிறோம். இந்த பிள்ளை ரட்சிக்கப்பட மாட்டேங்குது. எல்லாருடைய பிள்ளைகளும் இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னதான் இருக்குது, மரித்து போனவர்களாக தான். சரீரப்பிரகாரமான மரித்து போனதை நான் சொல்லலை. இந்த இடத்துல ஆவிக்குரிய வகையில் உங்களுடைய பிள்ளைகளாகட்டும், பேரம்பேத்திகளாகட்டும், கணவராகட்டும், அவர்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, மரித்து போயிருக்கிறார். இன்னும் சத்தியத்தை அறியலை. ஹல்லேலூயா. இன்னும் அவர்கள் ஆண்டவருக்குள்ளே வரலை, இன்னும் அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கலை, இன்னும் அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலை, இன்னும் அவர்கள் வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலை, ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளேயே அவங்க வரலை. ஹல்லேலூயா. அவர்களை குறித்து உங்களுக்கு என்ன கவலை இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் யோபு எப்படி அழுகுறாருன்னு பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். வேகமாக வாசிப்போம், நேரம் போய்கொண்டிருக்கிறது. காலையில் இப்படிலாம் நீங்கள் லேட் பண்ணி தான் எனக்கு 1.25 மணி நேரம் ஆகிப்போச்சு. ஸ்தோத்திரம். வாசிங்க வாசிங்க. ம் 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 போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்ணுறாரு, சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையில் விழுந்து பணிந்து என்ன பண்ணுறாரு, ஆள ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இறந்து போனார்கள். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்காக எப்போயாவது நம்ம சேலையை கிழிச்சிட்டு அழுதுருக்கோமா, சட்டையை கிழிச்சிட்டு அழுதுருக்கோமா? ஹல்லேலூயா. அப்போ தான் நம்ம ஜாக்கெட்டெல்லாம் வந்து என்னது ஜன்னல் வச்சு தைக்கிறோம். ஹல்லேலூயா. சட்டையை கிழிச்சிக்கிறோம், பேண்ட்டை கிழிச்சிக்கிறோம். கேட்டால் டோன் ஜீன்ஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னது பிள்ளைகளுடைய மரியாதை போனதுக்கு என்ன பண்ணுறாரு, அங்கலாய்த்து அழுது கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி என் பிள்ளை ரட்சிக்கப்படலையே, என் கணவன் ரட்சிக்கப்படலையே, என் மனைவி ரட்சிக்கப்படலையே, இவர்கள் எல்லாம் நாளைக்கு மரித்தா எங்கே போயிடுவாங்க, நரகத்துக்கு போயிடுவாங்களே. அந்த அங்கலாய்ப்பு என்ன பண்ணுறது இல்லை. ஏன்னா நானே சர்ச்சுக்கு வந்து சும்மா உட்காந்து சேர தேய்ச்சிட்டு போயிடுறேன். பாஸ்டர் 6:30க்கு ஆரம்பிக்கிறாரு, நாங்கள் 7:45 தான் வருவோம். ஃபஸ்ட்டு 2 குறிப்பு போனதுக்கப்புறம் தான் நாங்களே வந்து உள்ளே உட்காடுறோம். எங்களுக்கு கட்டுனா என்ன, அவர் இடித்தா என்ன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஆனால் எழுதுறீங்க, ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டேன். காலையில் அவ்வளோ தூரம் சொல்லி எல்லோரும் வருவீங்கன்னு நினச்சேன். ஹல்லேலூயா. ஆனாலும் பாதி பேர் என்ன பண்ணியிருக்கீங்க, வந்திருக்கீங்க. வந்த உங்கள் குடும்பத்தை மட்டும் கட்டி எழுப்பட்டும். ஸ்தோத்திரம். ஆமென். ஏன்னா என் பிரசங்கத்துக்கு வந்தனால உங்களை கட்டி எழுப்பட்டும். மீதி வரவங்களுக்கெல்லாம் உங்கள் பாஸ்டர் நாளைக்கு அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், பிள்ளைகளுக்காக நாம் எப்பொழுதுமே அதிக பாரப்படணும். இந்த பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே ஆலயத்தில் விட்டு, ஏன்னா யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். சபையில் வேறு இந்த பஞ்சாயத்து வேறு ஒன்று ஓடிட்டுருக்கு. ஹல்லேலூயா. அப்போ சிறு வயதில் இருந்தே என்ன பண்ணிடணும், கோயில் பிள்ளையா சபையில் விட்டுறணும். மதியம் நாங்கள் அதை குறித்து நிறையா பேசணும். என்னையெல்லாம் சின்ன வயசில் அப்படித்தான் என் பாஸ்டர்கிட்டே விட்டாங்க. சர்ச்சில் எல்லா வேலையும் செய்வோம். ஹல்லேலூயா. கூட்டுவோம், பாய் போடுவோம், குப்பை அள்ளுவோம், எல்லாத்துக்கும் திட்டும் வாங்குவோம். ஹல்லேலூயா. பலிபீடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பாத்ரூமை கழுவிட்டு தான் எங்கே வந்தோம், பலிபீடத்துக்கு வந்தோம். இன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னால் சபைக்கு வர்றதில்லை, ஒரு வார்த்தை விட்டால் ஆலயத்துக்கு வர்றதில்லை. ஹல்லேலூயா. ஒரு திட்டுனா சண்டே கிளாஸுக்கு அனுப்ப மாட்டேன்றோம். ஹல்லேலூயா. மூஞ்சி என்ன ஆயிடுது, 7-8 ஆயிடுது. ஏன்னா அதுக்கு மேலே சொல்லக்கூடாது, தப்பாக போயிடும். சோத்திரம். ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கி என்ன பண்ண முடியல, சபையில் கண்டிப்பு இல்லை, விசுவாசிகள் என்ன பண்ண முடியல, கண்டிக்க முடியலை. அப்போ நான் என்ன பண்ணுறான், ஒரு வயசு இருக்கிற வரைக்கும் நீங்கள் மிரட்டி விரட்டி கொண்டு வந்துடுறீங்க, அதை தம்பி மாதிரி இருக்கிற வரைக்கும் நம்ம தூக்கி உள்ளே வச்சிட்றோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு மேலே கூப்பிட்டா என்ன பண்ண மாட்டேன்றாங்க, ஆலயத்துக்கு வரமாட்டேன்றாங்க. ஏன்னா அந்த சிறு வயதிலிருந்து கர்த்தருக்குள்ளே என்ன பண்ணணும், நடத்தணும். உங்கள் பிள்ளைகள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் காலையில் என்ன பண்ணுங்க, சங்கீதத்தை படிக்க சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்புங்க, காலேஜுக்கு அனுப்புங்க. சாயந்தரம் வந்த உடனே மறுபடியும் எதை படிக்க சொல்லுங்கள், நீதிமொழிகளை படிக்க சொல்லுங்கள். ஏசாயாவா இல்லை, நீதிமொழிகளை படிக்க சொல்லுங்கள். சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் சிறு வயசுலேருந்து இது ரெண்டும் என்ன பண்ணுங்கள், படிக்க சொல்லுங்கள். அப்பொழுது தான் என்ன உண்டாகும், அறிவு உண்டாகும். குடும்பமாக உட்கார வச்சு ஜெபம் பண்ணும்போது பிள்ளைகளை ஒரு அதிகாரத்தை படிக்க சொல்லுங்கள். அப்போ தான் கட்டுற பீஸுக்கு அவன் படித்தானா இல்லை சும்மா போய் அங்கே உட்காந்து பல்லு விளக்கிட்டு யாரையும் பல்ல காட்டிட்டு வந்தானான்னு தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதுவுமே இல்லை. ஆனால் பந்தாவுக்கு வெளியே சொல்கிறது, நான் 1 லட்சம் ஃபீஸ் கட்டி எல்கேஜி படிக்க வச்சேன், 2 லட்சம் ஃபீஸ் கட்டி 2ஆம் கிளாஸு படிக்க வச்சேன். எத்தனை லட்சம் கட்டினாலும் அங்கே பையன் லட்சணம் சர்ச்சில் தெரிஞ்சிருது, ஒரு வசனம் சொல்ல முடியல. ஹல்லேலூயா. கர்த்தர் மே 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 போ, என்னது மே போன்ட்டு. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை தெளிவாக சொல்ல முடியலை. அங்கே 1 லட்சம் ஃபீஸு கட்டி 2 லட்சம் ஃபீஸு கட்டி ஒன்றுமே இல்லை. அங்கே சண்டே கிளாஸில் சொல்லி கொடுக்குறாங்க 100 வசனம். ஹல்லேலூயா. அதை சரியாக சொன்னாலே போதும். அதுக்கு நம்ம பிள்ளைங்களை அனுப்ப மாட்டேன். ஏன்னா மடிக்குள்ளேயே வச்சுருக்கோம். அம்மா மடியை விட்டு போயிடாதரா, மடியை விட்டு போயிடாதரா. ஹல்லேலூயா. அனுப்ப வேண்டிய நேரத்தில் எங்கே அனுப்பிடணும், சண்டே கிளாஸு அனுப்பிடணும். சிறு வயதிலிருந்து அந்த சத்தியத்தில் போதிக்கப்பட்டு அந்த பிள்ளைகள் வளர 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 ஹல்லேலூயா அவர்கள் கர்த்தருக்குள்ளே ஒரு நாள் கனி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. முதிர் வயதில் என்ன பண்ணாது இருப்பான், விடாது இருப்பான். இப்போ கர்த்தருக்குள்ளே உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு என்ன பண்ணுங்கள், சபைக்கு ஒப்பு கொடுங்க, ஊழியக்காரர் கையில் என்ன பண்ணுங்கள், ஒப்பு கொடுங்க. அப்போ தான் இந்த பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ண முடியும், கட்ட முடியும். ஒரு நாள் யோசுவா அன்னைக்கு யாருக்குமே தெரியாமல் ஆசரிப்பு கூடாரத்தில் அவன் ஒரு பணிவிடைக்காரனை போல் கடந்து எல்லா வேலையும் செய்கிறான். அவன் செஞ்சதை யாருமே என்ன பண்ணலை, பார்க்கலை. ஹல்லேலூயா. ஆனால் காலம் வந்தது, மோசேக்கு பிற்பாடாக அந்த தலைமைத்துவம் யோசுவாவுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. ஒரு நாள் நிச்சயமாய் கர்த்தர் என்ன பண்ணுவார், தலையை உயர்த்துவார். அவர் தலையை உயர்த்துகிற தெய்வம். எந்த இடத்துல நம்ம அவமானப்பட்டு நிற்கிறதையோ கூனி குறுகி நிற்கிறதையோ கர்த்தர் என்ன பண்ணுவதே கிடையாது, விரும்புவது கிடையாது. உங்களுடைய தலையை கர்த்தர் உயர்த்துகிற நாட்கள் வரும். ஹல்லேலூயா. மறுபடியும் உங்களை கட்டி எழுப்புகிற தெய்வம். இன்றைக்கி பிள்ளைகளை குறித்து நீங்கள் அங்கலாய்க்காமல் போயிடுறீங்க. பிள்ளைகளை திட்டுனா சபைக்கு வரமாட்டாங்க, அதுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லி இன்றைக்கி பிள்ளைகள் மேலே நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், பரிதாபப்பட்டு கொண்டு இருக்கிறோம். யோபு 10 பிள்ளைகளை மரித்து போனதுக்காக கதறி அழுகிறார். கேரளாவில் உண்மையாகவே ஒரு பல வருடங்களுக்கு முன்பாக நான் அதை ஒரு சாட்சியில் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ஊழியக்காரருக்கு 6 குழந்தை பிள்ளைகளும் என்ன ஆயிடுச்சு, மரித்து போனார்களாம். ஹல்லேலூயா. அவர் அருமையாக ஒரு பாடலை பாடி அதை அப்படியே அதை கையாண்டுட்டு போனாராம். விசுவாச வாழ்க்கையை விட்டு அவர் என்ன பண்ணவே இல்லை, தளர்ந்து போகவே இல்லை. 6 பிள்ளைகளும் ஒரே நாட்டில் அவர் மரிக்க கொடுத்துருக்கிறார். அப்படி விசுவாச வாழ்க்கையில் வாழ்ந்த பல பரிசுத்தவான்கள் நமக்கு முன்பாக இருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய பிள்ளைகளை அப்படி கட்டி எழுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு போதகர் தன்னுடைய குமாரனை அடக்கம் பண்ணும் பொழுது சொன்னாராம், இவனை நான் மறுபடியும் என்ன பண்ண மாட்டேன், பரலோகத்தில் கர்த்தருடைய வருகை வரும்பொழுது நான் இவனை என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன் என்கிற வியாகுலத்தோடு கூட என்ன பண்ணுறேன், இவனை அடக்கம் பண்ணுறேன். ஆனால் அடக்கம் பண்ணும்போது என்ன சொல்லணும், பரலோகத்தில் பார்ப்பேன், கர்த்தர் வரும்பொழுது எங்கே போவான், அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும். போதகரினுடைய பிள்ளைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, ஏன் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய ஜீவியமும் அப்படி இருந்தது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்களும் கர்ப்பவேதனைப்பட்டு பெக்கிறதோடு மாத்திரமல்ல, கர்ப்பவேதனைப்பட்டு தேவ சமூகத்தில் அழுது ஜெபிக்கிற பொழுது உங்களுடைய பிள்ளைகள் ஒரு நாள் பிரகாசம் அடைவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். கடைசி, இழந்த சரீர பலத்தை அவர் மறுபடியும் கட்டி எழுப்ப வல்லமையுள்ள தெய்வம். 16ஆம் வசனத்தை வாசிங்க. ம் ம் யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 140 வருஷம் என்ன பண்ணியிருக்காரு யோபு? உயிரோடு கூட இருந்திருக்கிறார். அவருக்கு இருந்த வியாதிக்கு எப்போ செத்து போயிருக்கணும்? 2ஆம் அதிகாரத்திலேயே செத்து போயிருக்கணும். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஜீவன் நாட்களை கொடுத்தது மாத்திரமல்லாமல் முன்னிலைமையிலிருந்து பின்னிலைமை ஆசீர்வதித்த தெய்வம். அந்த குடும்பத்தின் உறவுகளையும் திரும்ப கொடுத்தாரு, பொருளாதார ஆசீர்வாதங்களையும் திரும்ப கொடுத்திருக்கிறாரு. அதே போல் தன்னுடைய சொந்த பிள்ளைகளையும் திரும்ப கொடுத்திருக்கிறாரு. அதே போல் இதில் பார்க்குறோம், அவன் இழந்த சரீர பலத்தை என்ன பண்ணியிருக்காரு? கர்த்தர் திரும்ப கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் மீண்டும் கட்டி எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், எனக்கு வயசாயிருச்சு, எனக்கு சரீரத்தில் பலன் இல்லை, எல்லாம் நான் பலவீனப்பட்டு போயிட்டேன், நான் என்ன நினைப்பேன், எனக்கு என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? நம்ம சரீரத்தில் வந்து சில வியாதிகளால் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? பயந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வியாதி எப்போ என்னை கொண்டுட்டு போயிருன்னு தெரியல, என் பிள்ளையை கொண்டுட்டு போயிருமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வியாதிகளை குறித்து எல்லாரும் பயந்து போய் கொண்டு இருக்கிறோம். நம்ம வார்த்தையே எப்படி இருக்குது? இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நான் செத்துட்டா பரவாயில்ல, ஒரு பேரனை பார்த்துட்டு செத்துட்டா பரவாயில்ல, ஒரு பேத்தியை பார்த்துட்டு இதை பண்ணிவிட்டு அதை பண்ணிவிட்டு ஒரு வீட்டை கட்டிட்டு எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு நான் செத்துட்டா பரவாயில்ல, இவ்வளவு தான் இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை இதை பண்ணிவிட்டு செத்துட்டா பரவாயில்லன்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் என்னது? நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய். ஹல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தம் எல்லாம் என்ன இருக்குது? தலையின் மேலே என்ன பண்ணு இருக்குது. ஆனால் நமக்குள்ளே என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. முதிர் வயதிலும் கர்த்தர் எனக்கு பலனை கொடுப்பார் என்று சொல்லுகிற ஒரு விசுவாசம் என்ன பண்ண கிடையாது, நமக்கு கிடையாது. எலியாவை குறித்து நம்ம பார்த்தோம். காலையில் கூட எலியாவை குறித்து ஒரு காரியம் சொன்னேன். அதே எலியாவை குறித்து இன்னொரு டிராபேக் சொல்கிறேன். ஹல்லேலூயா. ரொம்ப தைரியமான ஆள் தான். பாகால் தீர்க்கதரிசிகள்லாம் என்ன பண்ணுறாரு? ஒரு பள்ளத்தாக்கில் வச்சு வெட்டி கொன்று போடுகிறார். 850 பாகால் தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணுறாரு? வெட்டுறார். 850 பேத்தை வெட்டி கொன்ற ஒரு எலியாவுக்கு இங்கே எசபேல் கொன்றுவேன்னு சொன்னோன்னே என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், என்னை பாருங்கள், ரொம்ப அதை தேட வேண்டாம், அப்புறம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா. அப்போது 850 பாகால் தீர்க்கதரிசிகளையும் பாளையத்தில் நிறுத்தி என்ன பண்ணுறாரு? வெட்டி கொன்று போட்டார். எல்லாத்தையும் வெட்டி கொன்று போட்டாச்சு. இப்போ அடுத்து எசபேல் பார்த்து எனக்கு வந்துருச்சு, எலியாவுக்கு பயம் வந்துருச்சு. என்ன பயம்? எசபேல் என்ன பண்ணுவா? எலியாவை கொன்றுவா. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில் தான் சாவு. 850 பேர்த்த கொண்டிருக்காரு. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு துடிப்பில் செத்துருப்பான். செத்ததெல்லாம் கண்ணால் பார்த்தவர். ஒரு கொலையை பண்ணாலே நமக்கு நடுக்கம் வந்து, நமக்கு கோழி வெட்டுறதுக்கே நடுங்குது, அது வேற விஷயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எடுத்து எல்லாரையும் வெட்டின ஒருத்தன், 850 பேர்த்த கொன்ன ஒருத்தன், அவன் மரணத்து பயம் இருக்குமா? ஹல்லேலூயா. 850 பேர்த்தில் திரும்ப ஒருத்தன் கூட வெட்ட முயற்சி பண்ணியிருக்க மாட்டான். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம்? ஒருத்தன் ஒரு வாரத்தை திட்டினா நம்ம என்ன பண்ணுறோம்? 2 கெட்ட வார்த்தை போட்டாவது திட்டுறோமா இல்லையா? நான் மட்டும் திட்டுற மாதிரி என்னை பார்க்குறீங்களே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் பேசுகிறோமா இல்லையா? ஹல்லேலூயா. ஆனால் நான் பேசுறது கிடையாது ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்து. ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி நான் பெருசாக பேசுனதில்லை. நான் பெரிய பரிசுத்தமான இல்லை, பாவிகளிலும் பிரதான பாவி நான். ஹல்லேலூயா. அப்போ திரும்ப எவனாவது வெட்டுறதுக்கு என்ன பண்ணியிருப்பான்? முயற்சி பண்ணியிருப்பான். ஆனால் துணிச்சு நின்னவன் தான் என்ன பண்ண முடியும்? 850 பேர்த்தையும் வெட்டி சாய்க்க முடியும். இவ்வளோ வெட்டி வீழ்த்தினவங்க எசபேலுக்கு பயந்துட்டு போய் என்ன பண்ணியாச்சு? படுத்தாச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, இவன் எவ்வளோ பெரிய ஆளாக நினச்சோம், இவன் இப்படி மரணத்துக்கு பயந்துட்டான். இப்போ மரணம் என்ன பண்ணுது? எல்லாருக்கும் ஒரு பயத்தை உண்டாக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் தூங்கும்போது, எங்கேயாவது போகும்பொழுது, வரும்பொழுது எல்லாருக்கும் என்ன உண்டாக்குது? மரணம் ஒரு பயத்தை உண்டாக்குது. பிரயாணம் பண்ணும்பொழுது ஒரு பயத்தை உண்டாக்குது. வியாதி என்ன பண்ணுது? ஒரு பயத்தை உண்டாக்குது. அதான் சொல்கிறாங்க மரண பயம். மரண பயம் எலியாவுக்கு வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அதிலிருந்து தம்முடைய தாசனை தப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி, எந்த மரணத்தை பார்த்து நீ பயந்தியோ அந்த மரணமே உனக்கு வேண்டான்னு சொல்லி அக்கினி ரதத்தில் அவனை கொண்டு போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்கிறது? எந்த மரணத்திற்கு அவன் பயந்து போனானோ ஆண்டவர் பார்த்துட்டாரு, இவனுக்கு என்ன கொடுக்கக்கூடாது? மரணத்தை காட்ட கூடாது. அக்கினி ரதத்தில் வச்சு கர்த்தர் ஏற்றி கொண்டு போனார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. எதை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டே இருக்கிறீங்களோ, எந்த வியாதியை குறித்து நான் பயந்துட்டே இருக்கேன்னு சொன்னால் அந்த வியாதியில் நீங்கள் சாக மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் எங்கே எசபேல் என்னை வெட்டி கொன்றுவாளோ நினச்சி பயந்துட்டே இருந்தான். கர்த்தர் இவனுக்கு மரணத்தையும் காட்டலை, எசபேலையும் காட்டலை. கர்த்தர் அவனை அக்கினி ரதத்தில் ஏற்றி கொண்டு போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எல்லா பயத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்மை விட்டு இந்த ராத்திரி வேளையில் எடுக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாச வாழ்க்கையில் உங்களை கட்டுறார். ஆகையால் நீங்கள் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? யோபுவை போல 1ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசிங்க. ஃபர்ஸ்ட் வசனங்களை நீங்கள் வாசிங்க. யோபு 1:1. ம் ம் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமாக இருக்கான். நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கணும்? யோபுவை போல இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் என்ன பண்ண முடியும்? மீண்டும் அவர் கட்டி எழுப்ப முடியும். மறுபடியும் அந்த எந்த ஸ்தானத்தை நீங்கள் இழந்தீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, அதே இடத்துல இடிந்து போய் கிடக்கலாம். உங்கள் குடும்பத்தினுடைய சமாதானம், உங்களுடைய தொழில் எல்லாம் இடிந்து போனது போல இருக்கலாம். ஹல்லேலூயா. அதையெல்லாம் கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்பணும்னு சொன்னால், நான் உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாக இருக்கணும். அப்பொழுது கர்த்தர் குடும்பத்தின் உறவுகளை மறுபடியும் கட்டி எழுப்புகிறார். என்னுடைய பொருளாதாரத்தை மறுபடியும் கட்டி எழுப்புகிறார். பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா. நான் இழந்த பலத்தை மறுபடியுமாய் கட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா. ஆகையால் எதற்கும் நீங்கள் பயந்து போகாதீங்க. எல்லாவற்றிலும் நீங்கள் பலம் கொண்டு திடமனதாக இருங்கள். சில பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது காலையில் சொன்னது போல தான், காற்றடித்த புழுதியை போல நான் என்ன பண்ணிடக்கூடாது? பறந்து போய் விடக்கூடாது. கிறிஸ்துவின் மேல், கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நான் அஸ்திபாரம் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் எந்த காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் என்ன பண்ண மாட்டேன்? போகவே மாட்டேன். என்னுடைய கப்பலுக்குள்ளே எப்பொழுதுமே யார் இருக்கணும்? இயேசு இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கப்பலில் இயேசு இருந்தாருன்னு சொன்னால், எந்த பெருங்காற்று அடித்தாலும், கடல் கொந்தளித்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவா கட்டின கப்பலில் அன்னைக்கு கர்த்தர் இருந்தார். அதே போல் சீசர்கள் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி கர்த்தர் பிரயாணத்தை தொடங்கின பொழுது இயேசு கூட இருந்தார். நீங்களும் இந்த விசுவாச வாழ்க்கை என்று சொல்லுவது இது ஒரு கடலில் கப்பலில் பிரயாணம் பண்ணுவது போல. ஹல்லேலூயா. எப்போ காற்றடிக்கும்னு தெரியாது, எப்போ சூறாவளி வரும்னு தெரியாது, எப்போ எந்த பிரச்சனை வரும்னு தெரியாது. இன்றைக்கு உங்கள் சொந்த சிநேகிதர் போல, இன்றைக்கி உங்கள் சொந்தக்காரங்களை போல இருப்பான். நாளை காலையில் உங்களை யாருன்னே தெரியலைன்ட்டு போவான். ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து நம்ம பார்க்குறோம். பானபாத்திரக்காரனுக்கு எல்லா சொப்பனத்தையும் சொல்லி விளக்கத்தை சொல்லிட்டு, நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்துக்கொள். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்? 2 வருஷம் மறந்து போனான். 2 வருஷத்துக்கு பிற்பாடாக தான் என்ன வருது? இவனுக்கு ஞாபகம் வருது. இவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து இவனை அனுப்புனா இவன் என்ன பண்ணிட்டான்? மறந்துட்டான். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அடுத்து பார்வோனுக்கே சொப்பனத்தை போடுகிறார். ஒரே நாள் ராத்திரியில் கர்த்தர் ஒருவனுடைய வாழ்க்கையை மறுபடியுமாய் கட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல அவன் அடிமை வஸ்திரம் போட்டு அலைந்து திரிந்து கொண்டிருந்தானோ, அதே இடத்துல கர்த்தர் அவனுக்கு ராஜ வஸ்திரத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எந்த கரங்களில் இவன் விலங்கை போட்டு அலைந்து திரிந்து கொண்டிருந்தானோ, அதே இடத்துல இப்போ அவனுக்கு என்ன கிடைக்குது? ராஜாவினுடைய முத்திர மோதிரம் கிடைக்குது. ஹல்லேலூயா. எந்த இடத்துல ஒரு செருப்பு கூட இல்லாமல் ஒரு அடிமையை போல அவன் உலாத்தி கொண்டு இருந்தானோ, அவனுக்கு இப்போ என்ன கிடைக்குது? ரதங்கள் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. மறுபடியும் மீண்டும் கட்ட கர்த்தர் வல்லமையுடைய தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் அப்படியே ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிஷா தானா லாகாரா பரமா தூனா ரபா தானா லாகாரா பரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்கு ஒரு நிமிடம் அப்படியே முழங்கால் படியிட்டு, ஓ ஹல்லேலூயா, ரிஷா தானா லாகாரா பரபா. ஆண்டவரே, மறுபடியும் எங்களை நீர் கட்டி எழுப்புவீராக. ஆண்டவரே, மறுபடியும் உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை நீர் கட்டி எழுப்புவீராக. ஒரு நிமிடம் எல்லாரும் கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி, ஓ ரிஷாதானா லகர பரமா தூனா ரபாதானா லகர பரபோ ரீரி ரீபாதானா லகர பரபா தூனா ரகாதானா லகர பரபா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும், என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று எழுதியிருக்கிறபடி நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. உங்களுக்கான ஆசீர்வாதம் உங்களை மறுபடியும் கட்டி எழுப்பணும்னு சொன்னா அது பரலோகத்துல இருந்தே மாத்திரம் இறங்கி வர முடியும். உங்க சுயபலத்தால் அல்ல, உங்களுடைய மாம்ச பலத்தால் அல்ல, உங்களுடைய ஞானத்தினாலேயோ பணத்தினாலேயோ நீங்கள் இழந்ததை, இடிந்து கிடக்கிறதை மறுபடியும் உங்களால்
குறித்து அவர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தேவன் தாமே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒரே மனிதனுக்கு 4 காரியங்களை திரும்ப கட்டி எழுப்பினது போல இன்றைக்கும் பல பிரச்சனை போராட்டத்தோடு கூட இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை என் தேவன் கட்டி எழுப்புவீராக. குடும்ப வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, சரீர வாழ்க்கை, அவர்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் என் தேவனில் கட்டி எழுப்புகிறதற்காக உமக்கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.